கர்த்தருடைய வார்த்தையிலே பொருளாதார செழிப்பு குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். பொருளாதார செழிப்பை தேவன் நம்மை குறித்த ஒரு நோக்கத்தும் சித்தமும் வைத்திருக்கிறார். நமக்கு அதுதான் அவருடைய விருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை செழிக்க வைக்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் மக்களுடைய எண்ணங்களில் சில கேள்விகள் வருகிறது. இப்படிலாம் ஆசீர்வதிப்பாரா, இப்படி செல்வ செழிப்போடு நம்ம வைப்பாரா, இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் வருது. இதெல்லாம் நடக்குமா, இப்படி நிறைவாக்குமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்குறீங்க. இப்படி சூழ்நிலைகள் இருக்கும்போது சில பேர் இப்படி கேட்பாங்க. ஆனால் பாருங்கள், வேதத்தில் முதல் பக்கத்திலே தேவன் மனுஷனை உண்டு பண்ணி அவனுக்கு எவ்வளோ செழிப்பாக, ஒரு மனிதனுக்காக பல நதிகளையும் எவ்வளோ செழிப்பாக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதிலிருந்து நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு செழிப்பை அவனுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். குறைவில்லாத ஒரு உலகத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அவன் பாருங்க, பாவம் செய்த முதல் கொண்டு அவன் அதை இழந்து விட்டான். இழந்த பிறகு ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். அவனை ஒரு காட்சி பொருளாக கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் கிறிஸ்துவை அவர் தேர்ந்தெடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அருளுகிறார். அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் ஆபிரகாமுக்கு நமக்கு எதுவும் சம்மந்தம் உண்டா? கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்கு நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றாக இருக்கும்படி உன்னை தேவன் நேசிக்கிறார். கர்த்தர் தெளிவாக அந்த இடத்திலே அவர் காட்டுகிறார் பாருங்க. அதனால ஆபிரகாம் மட்டுமல்ல, எல்லாரும் அவருடைய சன்னதி எல்லாருமே தேவன் ஆசீர்வதித்தார். அந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் பாருங்க, அனைவருமே சீமானாக்கினார். எப்படி போன விடையில் நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது ஒரே ஓவர் நைட்டில் தேவன் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் கண்களிலே தயவு கொடுத்து எல்லாருக்கும் வெள்ளியும் பொண்ணுமாக எல்லாருமே வெளியே வரும்போது சீமானாக வந்தார்கள் என்று நாம் போன வீடியோவில் பார்த்தேன். யாராட்டு உங்களுக்கு புதுசாக வந்தவர்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதனுடைய ஆசீர்வாதம் எப்படி தேவன் கொடுத்தார் என்று அதில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் அந்த மாதிரி அவருக்கு அந்த காலத்திலே, மோசே இருக்கிற காலத்திலே அந்த மாதிரி அவர் செய்தார் பாருங்க. அதற்கு பிறகு யோசுவா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தலைவனாகிறான். அது ஒரு பெரிய ஜாப், ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப்பில் இப்போ தான் அவன் உள்ளே போகிறான் நுழைஞ்சு. அவனுக்கு கொஞ்சம் பயந்தான். என்னடா இது முதல்ல போகிறேன், இது நடக்குமா, செய்ய முடியுமா? மோசைங்கிறவர் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், தாசன் அதுக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன். ஆனாலும் இப்படி நடக்குமா என்று அவன் அந்த ஒரு இதில் இருக்கும் பொழுது கர்த்தர் யோசுவோடு பேசுகிறாரு. எடுத்த உடனே ஒரு முதல் காரியத்தை யோசுவா சொல்கிறார் பாருங்க. யோசுவாவிடம் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. என்ன பேசுகிறார் பாருங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாக இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. இதில் எழுதியிருக்கப்படிகளெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். இந்த லாஸ்ட்ல பாருங்க 2 வரி. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் அப்படின்னு கொடுத்துருக்கு. முதல் உபதேசமே தேவன் பாருங்க இயேசுவோட சொல்கிறார், நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். நீ செய்யும் போதெல்லாம் உனக்கு எல்லாமே கையிட்ட காரியங்கள்லாம் வாய்க்கணும். நீ ஒரு ஓட்டாண்டியெல்லாம் போக முடியாது. நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் அந்த அளவுக்கு அவர் தேவன் அவனுக்கு அவன் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நீ இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ வேண்டும், சக்ஸஸ் பர்சனாக இருக்கணும். நீ எந்த இடத்துல கை வச்சாலோ அது நடக்கணும். ஆமாம், அந்த அளவுக்கு தேவன் பாரு, அதற்காக நான் சில வழிமுறைகளை உனக்கு சொல்லித் தருகிறேன் சொல்லி அவர் வழியை அவர் செய்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு அந்த ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய சிறப்பு, அந்த அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க. இப்போ தான் ஒரு கஷ்டமான ஒரு வேலையில் அவன் சேர்றான். அந்த இடத்துல சொல்லுகிறார் அவர். அந்த இடத்துல சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்க. நான் உன் கூடவே இருக்க போகிறேன். இருக்கிறேன் இல்லை, இருக்க போகிறேன். உன் கூடவே தான் இருப்பேன். எந்த காரணம் நீ வெற்றி அடைய வேண்டும் என்று நான் உடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் நான் உன் கூடவே இருக்க போகிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லார் பாருங்க. ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற ஒன்றை மாத்திரம் அவர் சொல்லுறார், நான் ஒன்றை மாத்திரம் ஒன்று சொல்கிறேன் அப்படி சொல்லி நான் உனக்கு சக்ஸஸ் வெற்றி ஃபார்முலா கொடுக்க போகிறேன். அதாவது வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ் வெற்றி ஆடுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். நன்றாக கவனிங்கள்.
அந்த ஃபார்முலா பாருங்க, அந்த வெற்றியின் அந்த கொடுக்க போகிறேன், அதாவது வெற்றி செழிப்பு, இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்முலா உன் வாழ்க்கை வெற்றி செழிப்பு எல்லாம் உனக்கு நிறைந்தாக்கும் சொல்லுறேன். நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி அவர் சொல்லுகிற அந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நான் உனக்கு செழிப்பு, நீங்கள் செழிப்புறீங்களா? அது அவருடைய இஷ்டமா? வழியை அவரே சொல்லித் தருகிறார். நீ எப்படி செழித்திருக்கலாம் என்று இதில் முக்கியமாக கவனிக்க ஒன்று அது என்னவென்றால், அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். அந்த ஃபார்முலாவை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சா, இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்குற, இதெல்லாம் நீ செஞ்சா உன் வழியை நீ வாக்கிய பண்ணுவாய் அப்படின்னு சொல்லு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. உன் வழியை வாக்கிய பண்ணுவார். அப்போ கர்த்தர் நிறைய நினைச்சா கர்த்தர் தான் எல்லாத்தையுமே அவர் கையில் இருக்கு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், அப்போ நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் தான் கொடுப்பேன், ஐஸ்வர்யத்தை தரமாட்டேன். அதாவது வீட்டில் தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு கொட்ட மாட்டேன். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனை கொடுப்பேன். அப்பொழுது நீ வர வர விருத்தியாக, அதாவது ஞானத்தை கொடுக்குற அந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீ பிறப்பிக்கும் பொழுது உனக்கு கிடைக்கும். நான் கொட்ட மாட்டேன், எல்லா இடத்துலையும் இருக்கு ஐஸ்வர்யம், எல்லாம் நிறைந்திருக்கிறது. இப்போ நீ அறிக்கை பண்ணும், தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தினால தான் நீ பெற்றுக்கொள்வாய். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கல, அந்த விசுவாசத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம் ஏராளமாக இருக்கிறதுப்பா, என் இடத்துல ஏராளமாக இருக்கு, நீ வா அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு கற்றுக் கொடுக்குறேன். நான் சொல்லுகிறது நீ செய்தால், தேவன் சொல்ல, நீ ஐஸ்வர்யனா ஐஸ்வர்யம். சில பேர் போதனை பாருங்க, கர்த்தர் நடத்துகிறார், ஆமாம் அவர் கையில் தான் இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட தான், அவர் கையில் தான் எல்லாமே, அப்படியே போகுதுப்பா, நூல் பிடிச்சி போகிற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படியே நினச்சிட்டே இருக்காங்க. அப்படி அவர் கையில் இருந்தால் தான் இப்போ நீ எல்லாருமே 100% ஆகி எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்களே. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் சொல்லுகிற, எல்லாம் அந்த மாதிரி இருந்தால் தான் எல்லாரும் ஐஸ்வர்யனாக இருப்பாங்க. அநேகருடைய வாழ்க்கை இப்போ என்ன எப்படி இருக்குது? கஷ்டத்தில் இருக்குது, பிரச்சனையில் இருக்குது, வறுமையில் இருக்குது. ஆண்டவர் இருக்குமானால் எல்லாமே செழிப்பாக இருக்கணுமே. அவர் கூடவே அது இருக்குன்னா, ஆண்டவர் கையில் தான் இருக்கணும்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன இதில் ஏன் இந்த மாதிரி கிடையாது என்றால், நான் சொல்லுகிறேன், பதில் ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா பாருங்கள், எல்லாம் ஆண்டவர் கையில் இல்லை. நான் கேட்டு நடக்க வேண்டும். அவர் சொல்ல எல்லாமே என் கையில் இருந்தால் தான், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது இருந்தால் அவரே எல்லாம் பண்ணிடுவார். ஆமாம், அதாவது அவர் சொல்கிறார், நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறதை கேட்டு நடந்து கொண்டால் அப்பொழுது நீ செழிப்பாய். தேவன் சொல்ல, நான் சொல்கிறேன் அந்த ஃபார்முலாவை நீ பிடிச்சிக்க, அந்த ஃபார்முலாவை அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவான்னா தேவன் சொல்கிறார், அப்பொழுது நீ செழிப்பாய் சொல்லி தருகிறேன், அப்பொழுதுதான் நீ ஐஸ்வர்யனாக இது மாறும். அந்த கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறார். நீ அந்த மாதிரி நான் சொல்லதை நீ கேட்டு செஞ்சால் நீ ஐஸ்வர்யனாக ஆகுவாயின்னு சொல்லுகிறார். அவர் சொல்வதை செய்யும் பொழுது அது வாய்க்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது செய்யும்போது அந்த ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற அந்த ஆரம்பிக்கிறது. நீங்கள் இன்று சில தீர்மானம் எடுக்கலாம், நான் இப்படி சில காரியங்களை நான் ஆரம்பிக்க போகிறேன், விசுவாசிக்கிறப்ப பற்றிக்கொள்ள போய் இந்த மாதிரி வழிமுறைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்து செல்லும் பொழுது தான் அப்பொழுதுதான் உன் வழியை நீ உன் வாக்கி நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கீங்க. அப்படி தானே? ஆண்டவர் கையில் அங்கேயே இருக்க ஒப்படைக்க நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அது உங்கள் வழியை நீங்கள் வாக்கியப்படுகிறது. அப்போது கர்த்தர் என்னது ஞானத்தை கொடுக்குறார், அதை கற்றுக்கொள்கிற திறமை கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கை வெற்றி செழிப்பு எல்லாம் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்று துல்லியமாக சொல்லுகிறது. அது சொல்லுகிறது, உன் வாழ்க்கையிலே அதாவது உன் கையில் தான் இருக்கிறது இதெல்லாம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவார். வெற்றி செழிப்பு சிம்பிள் ஃபார்முலா தான். ஏனென்றால் அவ்வளவு சிம்பிளாக நிறைய சிம்பிளாக ஆகிட்டாப்பா, இவ்வளவு சிம்பிளாக ஆகிட்டா. ஆமாம், உண்மைதான். கர்த்தர் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுலாம் சொல்லலை பாருங்கள். 3 பாயிண்ட் ஃபார்முலா கொடுக்கும். அந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவே ஒரு பாயிண்டாக ஆக்கிடலாம் பாருங்கள். அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். 1 பாயிண்ட் என்ன, அது என்ன பாயிண்ட்னா, அந்த 1 பாயிண்ட் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லு, தேவனுடைய வார்த்தை. இந்த பைபிளில் இருக்கிற அனைத்து இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை. செழிப்பை குறித்து என்ன சொல்லியிருக்கு, சுகத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதை நீங்கள் சொல்லும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய அடிப்படையில் இருக்குமா என்று உன்னுடைய வார்த்தை நீ கனம் பண்ணிய நீ வெற்றியாக செழிப்பாக இருப்பாய். நீ கனம் பண்ண வார்த்தையை கனம் பண்ணும். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும் பாருங்க. என்னைக்கு ஆதாம் அன்சக்சஸ் ஆனான், தேவன் சொல்ற அந்த கனி புசிக்காதப்பா அப்படின்னு சொன்னாரு. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கனம் பண்ணலை சொன்னாரு.
ஆமாம், சில பேர்களுக்கு தேவனுக்குள்ள அந்த இதில் இருக்கும் பொழுது, ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, அந்த தேவன் சொல்லுகிற சில காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் அதை விட்டு நிறைய பேர் விலகினவங்க நிறையா இருக்காங்க. அப்பொழுதுதான் அவர்கள் அந்த கஷ்டத்துலேயும் பஞ்சத்திலையும் அடிபட்டு இப்படிப்பட்டு ரொம்ப நொந்து போயிடுவாங்க. தேவனோடு இருந்த மக்கள் பாருங்கள், நிறைய பேர் இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு உணர்த்துறாங்க. ஆனாலும் அதை விட்டு தேவனை நம்பாமல் மனுஷனை நம்பி அவங்களுக்கு இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்போது அந்த கனம் பண்ண அவன் கனம் பண்ணாதனால தான் அவன் தரித்திரத்தில் விழுந்து போனான். ஆதாம் வெற்றி இழந்தான். தேவன் வேற வார்த்தை அவன் தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணான். அதை மீறினான். அந்த கனியை புசிக்கான்னு சொன்னால் அதை சாப்பிட்டான். அதனால தான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை விட்டு விலகினா அவனுக்கு அந்த தரித்திரமான அந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு வந்தான். அந்த ஆசீர்வாதமான அந்த இடத்துலேருந்து அவன் தரித்திரமான அந்த இதுக்கு வந்துவிட்டான். ஏனென்றால் அவன் வார்த்தையை கனம் பண்ணவில்லை. அன்று முதல் அவனுடைய வார்த்தை வாழ்க்கையை கெட்டு போச்சு. புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டிய அவன் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டான். புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டியவன் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டான். பாருங்க, இன்று இந்த மாதிரி நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அன்று முதல் அவனுக்கு வாழ்க்கை பூரா தோல்வி. என்னைக்கு தேவனுடைய வார்த்தை அவன் கனம் பண்ணலையோ அன்று முதல் அவனுக்கு தோல்வி தான். வெற்றி எப்போ வரும், செழிப்பு எப்போ வரும் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். வார்த்தை 3 பாயிண்ட் ஃபார்முலா அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம், மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை சொல்கிற தேவன், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாக. வெற்றிக்கு முதல் காரியம் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அதில் மேல் பிரியமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையிலே அவன் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை நீ எப்பொழுதும் இரவும் பகலும் தியானித்திருக்கணும். நீ வெற்றிகரமாக வாழ வேண்டும். நீ எப்பொழுதும் ஆயத்தமாக உனக்கு நான் சொல்லித் தருகிறேன். நான் இன்று கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சி நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் கர்த்தர் செழிக்க வைப்பாரா, இப்படி செய்வாரா என்று நீங்கள் நிறைய வருங்க. உண்மையிலே இந்த வழியை கர்த்தர் உண்மையிலே வழியை வாக்கிய பண்ணுவார். இந்த வாழ்க்கை இது கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். அந்த வாழ்க்கை என உன் வழியை நீ வாக்கிய பண்ண. அந்த வழி என்ன வழினா அந்த திறவுகோள் உன் கையிலே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தருகிறார். நீங்கள் ஆயத்தமாக இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுறீங்களா? அந்த திறவுகள் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் எடுத்து அதை சொல்ல வேண்டும். இந்த திறவுகள் நீங்கள் யார்கிட்டே போய் குறை சொல்லி ஒன்றும் ஆகுறதில்லை. எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க இல்லை. வாழ்க்கை மாறுவதற்கு உன் வழி நீ வாக்கிய பண்ணுவாய். நீ புத்திமானாக நடந்து கொள்வாய் என்ற அந்த வார்த்தை என்னதுமா அந்த திறவுகள் உங்கள் கையில் கொடுத்துருக்கு. நீங்கள் தான் எடுத்து பயன்படுத்தணும். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். அதான் முதல் காரியம். என்ன, இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு. இந்த புத்தகம் வெற்றியின் புத்தகம், இந்த புத்தகம் செழிப்பின் புத்தகம். என்றைக்குமே இதை நீங்கள் வச்சுக்கணும். இந்த புத்தகத்தில் வெற்றி செழிப்பின் இந்த புத்தகமாக இந்த புத்தகம் தான் உன்னுடைய வாழ்க்கை வெற்றி திறவுகளாக ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் மனசில் வச்சு எழுதியே வச்சுக்கலாம். இந்த புத்தகம் எனக்கு வெற்றியின் செழிப்பு தருகிற புத்தகமாக இருக்கிறது. நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், நிறைய தியானிக்க வேண்டும். என்னுடைய வெற்றி, என்னுடைய செழிப்பு என் ஒருத்தருடைய கையில் இல்லை, இன்னொருத்தர் கையில் இல்லை, என் கையில் தான் இருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்லி ஒன்றும் குறை இல்லை. வெற்றியும் செழிப்பும் உங்களை தவிர வேறு ஒருவனாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் சொல்லி தருகிறார் என்று சொல்லி இவ்வளோ பெரிய வேலையப்பா. ஜனங்கள் பாருங்கள், அவனெல்லாம் கானான் தேசத்தில் அவங்க கொண்டு போக வேண்டிய கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் இவர்களை விசுவாசிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜாப் அவங்கள விசுவாசிக்க வச்சு இவங்களை பெரிய வேலைகளை அந்த ஒரு பெரிய வேலை அவருக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஒரு பெரிய சேலஞ்சஸ் வெற்றியான ஒரு செய்ய அந்த மாதிரி ஒரு காரியம் முடியுமா? உனக்கு வெற்றிகரமாக செய்ய நான் உனக்கு சக்தி தருகிறேன் என்று யோசுவாவுடன் அவர் கூறுகிறார். நான் உனக்கு தரப்பேன், நீங்கள் ஏன் கவலைப்படுதா? இந்த தேவன்தான் தேச தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லா பெரிய பெரிய ஆள்களுக்கும் அவர்கள் ஞானத்தை கொடுக்கிறார். நான் சொன்னபடி செய்தால் நீ வெற்றி செழிப்பு எல்லாமே பெற்றுக்கொள்வாய். இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்குற அந்த தேவன் தான் பெரிய பெரிய ஆள்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குற. நீங்கள் வாழ்க்கையில் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோ, இது நடக்குமா நடக்காதா, வாய்க்குமா, இது ஆகுமா ஆகாதா, நினைக்குமா என்று நான் சொல்கிறேன். இந்த வெற்றியின் ஃபார்முலை பிடித்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை, இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக.
முதலில் நீங்கள் இந்த புத்தகம் என்ன, எந்த புத்தகம் என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியாது, இது என்ன புத்தகம் என்று. செழிப்பு வெற்றி புத்தகம். இது தெரிந்து கொண்ட பிறகுதான் வாசிக்க ஆரம்பிக்கும். இது என்ன புத்தகம்? இந்த புத்தகம் நிறைய பேருக்கு சும்மா கதை மாதிரி ஏதோ வாசிக்காங்க. இந்த புத்தகத்தில் செழிப்பு வெற்றி இருக்கிறது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆமாம், இந்த நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், நிறைய தியானிக்க வேண்டும். என்ன இந்த மாதிரி நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்பொழுதுதான் இந்த புத்தகத்தை நீங்கள் ரசித்து அழகாக படிக்க ஆரம்பிப்பீங்க. சில பேர் வேதத்தை பெரிதாக நினைப்பதே கிடையாது. சும்மா ஏதோ கொண்டு போகணும், கடமைக்கு போகணும், அப்படி வரும். இதில் தான் இருக்கிறது வெற்றி, செழிப்பு, எல்லாமே சக்ஸஸான ஃபார்முலா எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஏனென்றால் இந்த புத்தகம் சில தெரியாதனால தான் இந்த ஆதாம் எப்படி கஷ்டப்பட்டான், அவனுக்கு அந்த வார்த்தையை கனம் பண்ணாதனால தான். கர்த்தர் சொல்லி இந்த புத்தகம் தெரிந்தால் வாசிக்க உடனே நீங்கள் ஆரம்பிச்சு இந்த மாதிரி சக்ஸஸ் இந்த புத்தகம் எப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சு விட்டீங்க. இந்த புத்தகம் செழிப்பின் திறவுகள், வெற்றியின் திறவுகள் இருக்கிறது என்று தெரிந்தாலே உங்களுக்கு நீங்கள் வாசிக்க ஆரம்பிப்பீங்கள். நீங்கள் வைக்க மாட்டீங்க, ஆகா உண்மையிலே இது தேவன் எனக்கு கொடுத்த இது வெற்றியின் ஃபார்முலாவாக இருக்குது, ஒரு செழிப்பின் ஃபார்முலாவாக இருக்கிறது சொல்லி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் தொடர்ந்து அதை படிக்க உங்களுடைய வெற்றிக்கும் செழிப்புக்கும் ஒரு திறவுகோல் இந்த புத்தகம் தான். கர்த்தர் இந்த சாவி உங்களிடத்தில் கொடுக்கிறார். இந்த புத்தகம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், ஞானம் நீங்கள் எல்லாம் அடைகிறதுக்கு இந்த சில பேர் அடைய வேண்டும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள். சில பேர் என்ன இதை ஒரு கதை புத்தகம் படிக்கிறாங்க. இப்பொழுதுதான் தெரிகிறது. சில பேர் சொல்லுவாங்க கதை புத்தகமாக தான் படித்தேன், ஆனால் இப்போ தான் தெரிகிறது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவங்களெல்லாம் எப்படி தேவன் ஆசீர்வதித்தார், அப்படி தேவன் எப்படி செய்தார் என்று அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது அது உங்களுக்கு சென்றடையும். இந்த புத்தகத்தை வெற்றி புத்தகமாக வாசிக்க வேண்டும். கஷ்டத்தில் மத்தியிலும் பாருங்கள், தேவன் எவ்வளவோ அழகாக எல்லாத்தையும் ஆபிரகாம், ஈசாக்களை எல்லாம் உயர்த்தினார். அப்படிப்பட்ட தேவன் என்னையும் இந்த இடத்துல உயர்த்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கை பெருக்க உண்டாக முடியும். இதை அந்த 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 வார்த்தையை எடுத்து பெருக்க முடியும், ஆசீர்வாதத்தை இருக்க முடியும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் ஆசீர்வாதம் இருப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்ப இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டு. தியானம் என்றால் என்ன? இங்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை எடுத்து, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை எடுத்து தினமும் அசைப்போட்டு தினமும் அந்த வார்த்தை உங்கள் மனதை விட்டு நீங்காத அளவுக்கு இருக்க வேண்டும். அதுதான் முதல் ஸ்டெப்பு. சில பேர் வாசித்து அப்படியே விட்டுருவாங்க. ஏதோ கிறிஸ்தவர்கள்னால் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வாங்கினா அவ்வளோதான் முடியும். ஆனால் அந்த வார்த்தை எடுத்து திரும்ப எப்படி நம் உணவை உட்கொண்டு அதனுடைய சத்துக்களை எப்படி மெதுவாக மென்று சாப்பிடும், அதே போல் வார்த்தை நீங்கள் தினமும் அதை மென்று செல்லும் பொழுது அது உங்களுக்கு அது பலனை கொடுக்கும். இந்த புத்தகத்தில் ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது, விவேகம், ஆலோசனை, வார்த்தைகள், ஜீவன் இருக்கிறது. இதை சாப்பிட்றது போல நம்முடைய வாழ்க்கையிலே சாப்பிட்டு அதனுடைய மெதுவாக சாப்பிட்றது போல் அதனுடைய உட்கொண்டு நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ளுமோ அதே போல் தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த சாராம்சத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியாக நாம் வாழ்வோம். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கார். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை உங்களை பிழைப்பூட்டும், வெற்றி கொடுக்கும், செழிப்பை உண்டாக்கும். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய காரியங்களை அந்த வார்த்தை தேவனோடு நீங்கள் இடைப்படும் போது அந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து வாசிங்கள். வாசிக்க காரியங்கள் அந்த வாசிக்க காரியங்களை வாயில் வைத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டும். வாசிக்க காரியத்தை பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், சொல்லி பார்க்க வேண்டும். திரும்ப அந்த வார்த்தை எடுத்து சொல்லி பார்க்க. இதுதான் தியானம். வெற்றி வாய்ப்பு ஒரு முக்கியமான அம்சம். இந்த வெற்றிக்கு முக்கியமானது நம்முடைய நாவை எடுத்து நம்ம வாயிலிருந்து சொல்ல வேண்டும். இந்த ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இந்த வார்த்தை இந்த வாயில் இருக்க வேண்டும். எப்பொழுது வெற்றிக்கான வருது நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் பிள்ளைகளோட பேசும்பொழுதும் மற்றவர்களோட பேசும்பொழுதும் தேவனுடைய அந்த வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டும். வாயில் நீங்கள் கண்டதெல்லாம் பேசாமல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை பேசுவதெல்லாம் தேவையில்லாத கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதிலே, உள்ளத்திலே, நம்முடைய தியானத்திலே இருக்கும்போது இரவும் பகலும் அது நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இதுதான் முதல் ஸ்டெப். இந்த வார்த்தை எடுத்து திரும்ப பேச வேண்டும்.
சொல்லி சொல்லி பேசிட்டு அடுத்த 2வது ஸ்டெப்பு பாருங்கள். முதல் ஸ்டெப்பு சொன்னேன், தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் பேச வேண்டும். இரவும் பகல் அந்த இது எடுத்து திரும்ப திரும்ப இப்படி ஒரு மாடு எப்படி அசைப்படுது அதே மாதிரி உங்களுடைய தேவனுடைய வார்த்தை எடுத்து திரும்ப திரும்ப சொல்லணும். 2வது ஸ்டெப்பு பாருங்கள். 2வது ஸ்டெப் என்னவென்றால், செய்ய வேண்டிய அந்த அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பேசினதை இப்போ அதை செய்ய வேண்டும். ஆமாம், செய்ய வேண்டும் பாருங்கள். கேட்க வேண்டும், அதை அசைப்பட வேண்டும், நன்றாக ஜீரணிக்க எப்படி அதே போல் வேண்டும். இதை உட்கொள்ள வேண்டும், இந்த புசிக்க வேண்டும். இதை நாம் முழுக்க ருசி பார்த்து அந்த அளவுக்கு அதை தியானம் பண்ண நமக்குள்ளே போய் சேர வேண்டும். அப்புறம்தான் அது செய்யும், அந்த வேலை செய்யும். அதே மாதிரி திரும்ப 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 சொல்லும்போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அது செய்ய ஆரம்பிக்கிறோம். வாசித்து தியானம் பண்ணுகிறவர்கள் இதை செய்ய ஆரம்பிப்பார்கள். வாசித்துட்டே இருக்கிறவங்களும் இதை தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தியானம் செய்யும்போது தான் அதனுடைய காரியத்தை ஆரம்பிக்கிறது. அப்புறம்தான் செய்ய அதை நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று கலக்குகிறது. இந்த மூன்றும் செய்யும்போது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், நீ புத்திமானாக நடந்து கொள்வாய். 3வது எப்படி அதை எப்படி தியானிக்கணும். அந்த வார்த்தை பிறகு செஞ்சு அதை நம்ம 3வது அதை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது என்ன தெரியுமா, அதை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்து அது புத்திமானாகவும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது. யோசுவா 1:7 பாருங்கள். அதே தான் நான் சொன்னோம்ல, அந்த வார்த்தை 1:7 மறுபடியும் அதே சொல்லுதுல, நீ உன் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கடமையாக இருந்து, அது லாஸ்ட்டில் என்ன சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பி, இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாய், அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். புத்திமானாக நடந்து கொள்வாய் என்று சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை நீங்கள் அசை போட 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 நீங்கள் அந்த அளவுக்கு தேவனோடு அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றியாக இருப்பீர்கள், போகிற இடமெல்லாம் வெற்றி கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் வெற்றி. நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா போகிற இடமெல்லாம் வெற்றி கிடைக்குதுன்னு பெரிய உபதேசமாக இருக்குது, இது என்ன இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி போகிற இடமெல்லாம் வாய்க்குமா? கண்டிப்பாக வாய்க்கும். பாருங்கள், சங்கீதம் 1 பாருங்கள். சங்கீதம் 1 சொல்கிறேன். சங்கீதம் 1:1 பாருங்கள். துன்மார்க்குடைய ஆலோசனை நடாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் உட்காரும் இடத்தில் உட்காரும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் படுது. என்ன 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 பண்ணுது வசனம் பாருங்கள். தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாருங்கள், அடுத்த வசனம், அவன் நீர்க்காலில் வரப்பட்டு நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிர மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது எப்படி? இந்த முதல் வசனம் துன்மார்க்குடைய ஆலோசனை அப்படிங்கிறது பாருங்கள். முதல் வசனத்தை அதாவது பழைய இதிலிருந்து மனுஷன் புதுசாக வாரான். எப்படி? அவன் ரட்சிக்கப்பட்டு அதெல்லாம் ஒளிஞ்சி விட்டு தேவனோடு அவன் வரும்போது வந்த உடனே தேவனுடைய அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய அந்த வார்த்தையை கொண்டு கொடுக்கணும். கொடுத்த உடனே அந்த வார்த்தையிலிருந்து அவன் தினமும் தியானிச்சு இதே அவன் தியானிக்கும் பொழுது உடன் அந்த புத்தகத்தை மூலமாக அவன் அந்த புத்தகத்திலே அவன் கூட இருக்க வேண்டும். அந்த மாதிரி அந்த கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை அவன் கண்டுபிடிச்சுக்கிடும். இதைத்தான் யோசுவாவிடம் தேவன் சொல்லுகிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மூணாவது அவன் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையிலே இருக்கும் பொழுது நீங்கள் நானும் செய்வது என்ன எல்லாம் வாய்க்குமா? வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது? வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு வசனத்தை முதலிடம். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக தான் விசுவாசிக்கிறேன், அது நிச்சயமாக இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அப்பொழுதுதான் அது நடக்கும். முதலிடம் கொடுக்கும். இந்த புத்தகத்தின் மேன்மை இந்த புத்தகத்தை அதை தியானிக்க வேண்டும். தியானித்து சொல்லி செயல்படுத்தும் போது செய்வதெல்லாம் வாழ்க்கை. அதை திரும்ப திரும்ப தியானிக்கும் போது யோசுவாவுக்கு அற்புதமான வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். முதல் வேலையை தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இது உண்மையா?
இந்த இந்த காரியம் உண்மையாக வெற்றியாக வாழ மூலமா அதனால தான் அந்த இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு மலை பிரதேசத்தில் முடிஞ்ச உடனே ஒரு பாருங்கள் 7 மத்தேயுவில் பாருங்கள் 7:24 7:24 சொல்கிறாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறான் அவன் கண்மலையின் மேல். அப்போ அது அசையுமா? அசையாது. அந்த வார்த்தையை கேட்டு அதே தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு எங்கே இருந்தாலும் மோதி வந்தாலும் அவனை ஒன்றும் அணுகாது. எப்பொழுது வார்த்தை. 2வது பாருங்க, அது என்ன சொல்லி பாருங்க, புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றிலே அடித்து அந்த வீட்டில் மேல் மோதி அது விழாமலும் என்றாலும் தன் கல்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிற எவன் ஒருத்தன் செய்யாமல் இருந்தான் அவனுக்கு எப்படி பாருங்க, செய்யாமல் இருக்கிற எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு விடுவான். அதாவது அது ஒன்றுமே இல்லை, அதை கேட்குறான், அதில் விட்டுறான். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? சும்மா வரும், ஏதோ ஒன்று போகும், வரும், கீழே போகும். ஆனால் எவன் கேட்டதை விசுவாசிக்கிறானோ அது உறுதியாக இருக்கும். அந்த வசனத்தை பாருங்கள், அந்த அளவுக்கு அவர் உறுதியாக விழாமல் வீட்டை நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியுமா? பாருங்கள், வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை பில்டு பண்ண முடியுமா? நம்முடைய வாழ்க்கையை தோல்வியில்லாத அற்ற வாழ்க்கையாக பில்டு பண்ண முடியுமா? எப்படி நாம் சொல்கிற வார்த்தையை கேட்டு செய்கிற எவனும் அவன் புத்தி உள்ள மனுஷன். புத்தியில் அந்த மாதிரி கேட்கிறவன் புத்தி உள்ள மனுஷன், கேட்கறாதவன் புத்தி இல்லாத மனுஷனாக இருக்கான். புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி உள்ள மனிதன். அவன் அதைத்தான் சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார் மத்தேயு 7:26 அந்த சொல்லுதல் வசனத்தை கேட்டு அதன்படி கேட்டு நான் உங்களுக்கு வாசனை இல்லாதவன் எப்படி சொல்றாரு? அவன் என்ன செய்கிறான்? இல்லை, அவன் கேட்குறாதவனுக்கு மணல் கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். வார்த்தை இதை பிடித்துக்கொள்ள என்று சொல்லி இயேசு கடைசியில் புத்திமதி அந்த மாதிரி சொல்கிறார். அந்த மாதிரி அந்த கடைசியில் அந்த வார்த்தை சொல்கிறார். கடைசியில் ஒரு புத்திமதி சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 20:32 ஒரு வசனத்தை வாசிங்க. 20:32 இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் சுதந்திரத்தையும் கொடுக்கவும் வல்லமையாக இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, அந்த மாதிரி அவர் ஒப்பு கொடுக்கிறேன், அந்த வசனத்தை அவர் ஒப்பு கொடுக்கிறார். இப்பொழுது அவர் சொல்ற அந்த காரியத்தை பாருங்க. அவர் சொல்ற ஒப்பு கொடுக்கிறேன். அவர் சொல்ல, நான் இப்போ போகிறேன், அதாவது இப்போ இல்லை, நான் இப்போ போகிறேன், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அவர் சொல்ல, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நான் போகிறேன் என்று சொல்லி இங்கெல்லாம் நான் இல்லைன்னா இங்கே ஒன்றும் இடிஞ்சு போகிறதில்லை, வாங்க இல்லை அப்படி சொல்லாது. இங்கே ஒன்றும் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சுவர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இடிச்சு போகுது. அவர் நான் எல்லாம் நடக்கவில்லை என்று இங்கே இன்னும் ஒன்றும் யோசிக்காதுங்க. நான் வந்தேன், சபையை கட்டினேன், கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தினார், ஆனால் நான் வேறு வேலை போகிறேன், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று சொன்னதனால் எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன், வசனத்தின் அன்பினால் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படி சொல்கிறார். வசனத்தின் அன்பினாலே நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் பாருங்க, வசனத்தின் அன்பினாலே ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் வசனத்தை கேட்டு அதிலே தியானமாக இருந்து அதையெல்லாம் செய்தால் நீங்கள் நிலைத்து நிற்கலாம். அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையில் பாருங்க, இதையெல்லாம் கேட்டு நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து அதே தியானிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியாக மாற முடியும். இவ்வளோதான். இதான் ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்தில் வெற்றியான ஒரு ரகசியம். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் 3 ஃபார்முலா என்ன? முதல்ல நீங்கள் கேட்கணும், அதை திரும்ப ஆசைப்படணும், அதை செய்ய ஆரம்பித்து அதை தியானிக்கணும். தியானத்தில் அந்த உள்ள வரணும். நிச்சயமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது, அதை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அது அப்படியே தியானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இதுதான் ஆவிக்குரியமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தேவன் கிறிஸ்து வார்த்தை தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த அண்டா சராசரியை படைத்தவர் வார்த்தையினால தான் படைத்தார். அதான் வார்த்தை அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் ரகசியம். அதை தான் பேதுரு சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில முடியும் போது அவர் இதைத்தான் அவர் சொல்லுகிறார். இதோ நான் நேசகுமாரன், நான் சத்தத்தை கேட்டேன், நாங்கள் பல காரியத்தை அவர் கேட்டார். நேசகுமாரன் பல காரியங்களை நான் கேட்டேன். ஆனாலும் அவர் சொல்லுகிறார் பாருங்க, பேதுரு 2:9 ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. பேதுரு 2:9
அவர் 2:9 ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்கார அக்னிக்குள்ளா நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறீர்கள். 2 பேதுரு 1:9. 2 பேதுரு 1:9 சாரி. இவைகள் இல்லாத எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட மறந்த இவனும் அந்த காரியத்தை தேவன் சொல்லுகிறார். இந்த மாதிரி 2 பேருக்கு 1:9 இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நாங்கள் அப்படி சத்தத்தை கேட்டோம், ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே அந்த ஊழியத்தை அதனால் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அவருடைய வசனத்தை சொல்லுகிறோம். நடக்க போகிறதை பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கலாம், நாங்கள் நடக்க போகிறது அந்த காரியத்தை சொல்லி அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். சரி 2:19 2 பேதுரு 1:19 சொல்லியிருக்காரு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். அதாவது அந்த காலத்தில் தீர்க்க தரிசன வசனங்கும்போது பழைய ஏற்பாடில் சொல்லியிருக்கலாம், அதாவது முன்கூட்டியே வருகிற அந்த வசனங்களை சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வசனம் அது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தான் பேதுரு முடிவில் சொல்கிறார். அவர் வசனத்தை சொல்லுகிறார், நடக்க போகிறதற்கு முன்கூட்டியே அவர் சொல்லுகிறார். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கை அந்த உறுதியாக வசனத்தில் அடிப்படையில் இருந்தது. அதாவது தேவனுடைய குமாரர் சத்தத்தெல்லாம் கேட்டோம், இதோ என் நேசகுமாரர். ஆனால் அவருடைய ஊழியத்தை எப்படி சொல்றது? வசனத்தின் வார்த்தையில் அடிப்படையில் அவர்கள் நடத்துகிறார்கள், வார்த்தை கொண்டு. அதான் உண்டு. அதான் 2 பேதுரு 19 நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இந்த வசனத்தை கவனிக்கும் போது வர நன்றாக இருப்பீர்கள். வர வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் வர தேவனுடைய வார்த்தை கேட்க வசனத்தின் வெளிச்சம் அதிகமாகும். அதன்படி செயல்படுங்கள், தியானிங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நான் சவால் விட்டு சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், செழிப்பை விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர், செழிப்பை விரும்புகிறார். ஆகையால் நீ நன்றாக இருக்க வேண்டுமென்றால், செழித்து இருக்க வேண்டுமென்றால் வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நன்றாக இருக்கணுமா, வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணுமா, தேவன் சொன்ன அந்த வார்த்தை எடுத்து அதே நீங்கள் சொல்லி எப்படி ஒரு அசை போட்டு அதற்கு நீங்கள் கிள்ளிப்படிந்து செய்து அதே தியானிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ்க்கையாக மாறும். வசனத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த செழிப்பு, வெற்றி ஃபார்முலாவை பின்பற்றுங்கள். இந்த வார்த்தை தேவன் சொல்லார், உன் வழியை நீ வாக்கிய பண்ண, அதை வார்த்தையை எடுத்து நீ வச்சுக்க, அந்த வார்த்தையை எடுத்து நீ விட்டுறாத. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் செழிப்புக்கும் வெற்றிக்குள்ள ரகசியம். இந்த புத்தகத்தை எல்லாவற்றிலும் காட்டிலும் மேலாக புத்தகம், இந்த எல்லாவற்றிலும் காட்டிலும் மேலாக இருக்கிறது இந்த புத்தகம். பாருங்க, இந்த எல்லாத்திலும் மேலாக இருக்கிறது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து வெற்றி வாழ்க்கையிலே நீங்கள் அந்த ஃபார்முலாக நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செழித்திருப்பீர்கள். நாம் அதிகமாக செழிப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு இன்னும் அதிகமாக பார்ப்போம். இந்த செழிப்பை குறித்த இந்த தேவன் கொடுத்த அந்த ஃபார்முலாங்க நீங்கள் விட்டுறாதுங்க. முதல்ல தேவனுடைய வசனத்தை எடுத்து நீங்கள் மனசில் சொல்லிகிட்டே இருங்க, தேவனுடைய வார்த்தையை எடுத்து. ரெண்டாவது அதை செய்ய ஆரம்பிங்க, அதனோடு இருங்க. கண்டிப்பாக இது நடக்கும், நான் அது கீழ்ப்படுகிறேன், அதை நான் செய்வேன், அதை நான் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் அந்த வேலை செய்யும்போது அதை தியானிக்கணும். ஆமீன். ஒவ்வொரு படுக்கும்போதும் இரவும் காலையில் எந்திக்கும் போது தியானிக்கும் போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.